இலங்கை அதிபர் தேர்தலில் தற்போது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிமிடம் வரை அனுரகுமார திசநாயக்கா தொடர்ந்து முன்னிலை பெறக்கூடிய சூழல் இருந்த போதிலும் சஜித் பிரேமதாச பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 33.54% வாக்குகளை பெற்று அவர் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். இருவருக்கும் இடையே வெறும் 6% வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் இருப்பதை பார்க்க முடிகிறது. இரவிலிருந்து இன்று காலை வரை இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக்கா பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் தற்போது போட்டி என்பது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. சஜித்துக்கும் குமார திசநாயக்காவுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் என்பது 6% மட்டுமே இருக்கிறது. திசநாயக்கா சஜித் இடையிலான வாக்கு வித்தியாசம் 10%க்கு மேல் இருந்த நிலையில் தற்போது அது 6ஆக குறைந்திருக்கிறது. போட்டி கடுமையாக இருக்கிறது இருவருக்கும் இடையே. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சஜித் பிரேமதாச தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய வடக்கு பகுதியிலும் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் வாக்குகள் அதிகமாக பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த இடத்தில் 3வது இடத்தில் இருக்கிறார் திசநாயக்கா. இலங்கையில் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? மேலதிக விரிவான விவரங்களுக்கு நம்முடன் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இணையவிருக்கின்றனர். பத்திரிகையாளர் சிவராஜ் இணைகிறார். சார் வணக்கம். போட்டி சூடுபிடிக்க தொடங்கியிருக்கே, என்ன காரணம்? தேர்தலின் முடிவுகள் இன்னும் முழுமையாக உத்தியபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அதாவது அறிவிக்கப்பட்டு இன்னும் நிறைவு பெறவில்லை. எனவே நாங்கள் எதிர்பார்க்கும் இப்போதைய பெரும்பாலான வாக்குகளை பெற்றுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார, ஜனாதிபதி ஆவார் என்று எதிர்பார்க்கப்படும் அனுரகுமார திசாநாயக்க 46% வாக்குகளை மட்டுமே எடுத்திருப்பதாக சற்று முன் ஒரு தகவல் கிடைத்திருப்பதால் அந்த இரண்டாவது வாக்குகளை எண்ணும் பணி சில இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிகிறோம். எனவே இன்னும் ஒரு இறுதிக்கட்டத்தை அடையாத நிலையில் ஒரு இறுதிக்கட்ட தளம்பல் நிலையை நாங்கள் காண்கிறோம். கிட்டத்தட்ட 38%க்கு மேல அனுரகுமார திசநாயக்கா வாக்குகளை பெற்றிருக்காரு. அந்த இடத்தில் 3வது இடத்தில் இருக்கிறார் திசநாயக்கா. இலங்கையில் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? மேலதிக விரிவான விவரங்களுக்கு நம்முடன் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இணையவிருக்கின்றனர். பத்திரிகையாளர் சிவராஜ் இணைகிறார். சார் வணக்கம். போட்டி சூடுபிடிக்க தொடங்கியிருக்கே, என்ன காரணம்? தேர்தலின் முடிவுகள் இன்னும் முழுமையாக உத்தியபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அதாவது அறிவிக்கப்பட்டு இன்னும் நிறைவு பெறவில்லை. எனவே நாங்கள் எதிர்பார்க்கும் இப்போதைய பெரும்பாலான வாக்குகளை பெற்றுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார, ஜனாதிபதி ஆவார் என்று எதிர்பார்க்கப்படும் அனுரகுமார திசாநாயக்க 46% வாக்குகளை மட்டுமே எடுத்திருப்பதாக சற்று முன் ஒரு தகவல் கிடைத்திருப்பதால் அந்த இரண்டாவது வாக்குகளை எண்ணும் பணி சில இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிகிறோம். எனவே இன்னும் ஒரு இறுதிக்கட்டத்தை அடையாத நிலையில் ஒரு இறுதிக்கட்ட தளம்பல் நிலையை நாங்கள் காண்கிறோம். கிட்டத்தட்ட 38%க்கு மேல அனுரகுமார திசநாயக்கா வாக்குகளை பெற்றிருக்காரு. இது வெற்றி பெற போதுமான எண்ணிக்கை கிடையாதா? வெற்றி அறிவிப்பை சொல்றதுக்கு போதுமான எண்ணிக்கை கிடையாதா? நிச்சயமாக கிடையாது. 50% தாண்ட வேண்டும். ஏற்கனவே அவர்களுக்கு கிடைத்த வேகத்தை பார்த்தால் 50% தாண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போதைக்கு 46% அளவில் தான் இருக்கின்றது. எனவே இதர தேர்தல் ஆணையம் எந்தவித யாரும் வேண்டுகோள் விடுக்காமலே அவர்கள் எந்த வேட்பாளரும் 50% எட்டாவிட்டால் இரண்டாவது கவுண்ட் அந்த வாக்கு எண்ணிக்கையை செய்வார்கள். அது இப்போது சில இடங்களில் நடக்கப் போவதாக அறிகின்றோம். அது நடந்தால் சில வேளை இந்த பிரதான வேட்பாளரின் முடிவுகளில் சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் இப்போதுள்ள நிலைமையின்படி அப்படியான ஒரு பெரிய மாற்றங்கள் வருவதாக தெரியவில்லை. ஆனாலும் அதனை நாங்கள் எதிர்வு கூற முடியாது. இது ஒரு நிகழ்தகவாக கூறிவிட முடியாது. அங்குள்ள நிலைமை பொறுத்து வாக்களிப்பு வீதம் எப்படி இருந்திருக்கின்றது, எந்த முறையில் இருந்திருக்கின்றது என்பதை பொறுத்துதான் அந்த தீர்வு அமையும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி திரு சிவராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.